அவன் ஜன்னலுக்குள் வந்ததும் ஒரு உச்ச சத்தம் கேட்டது. அவள் பள்ளிக்குள் வந்தான். அவன் தெட்டுக்காரை கம்பளத்தில் விட்டு விட்டான். அவன் மேசையின் அருகில் ஓடினாள். அவளால் முடியவில்லை என்பதை அவனால் பார்க்க முடிந்தது. அதனால் அவள் படுக்கையறைக்குள் ஓடினாள். அவள் அடிக்கப்பட்டாள். அது அவளுடைய அழிவு. அண்ணி நீ நலமா? சரி அண்ணி நீ நலமா? நீ நலமா அண்ணி? நீ நலமா? சரி அண்ணி நீ நலமா? சரி அண்ணி நீ நலமா? சரி அண்ணி நீ நலமா? சரி அண்ணி நீ நலமா? நீ நலமா என்று நீ எங்களிடம் கூறுவாயா? ஜன்னலில் ஒரு சத்தம் கேட்கிறது. பிறகு அவன் உன்னை ஒரு உச்சத்தை அடித்தான். அண்ணி அவன் உன்னவா நெஞ்சுக்குள் வந்தான். இரட்டக்க கலைகளை கவளத்தில் விட்டு விட்டான். பின்னர் நீ படுக்கையறைக்குள் ஓடினான். நீ தாக்கப்பட்டாய். அது உன்னழிவு. அண்ணி நீ நலமா? சரி அண்ணி நீ நலமா? நீ நலமா அண்ணி? அண்ணி நீ நலமா? அண்ணி நீ நலமா? அப்போ அண்ணி நீ நலமா? சரியா நீ உன்னை தாக்கி இருக்கேன். உன்னை ஒரு மென்மையான குற்றவாளி தாக்கி இருக்கேன். அப்போ அவங்க வெளியூர்ல வந்துட்டாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை. என ஒரு கருப்பு நாள் வாய்ப்பு பெருதனுக்கும் இதய துடிப்பு மிரட்டல்கள். அண்ணி நீ நலமா? அப்போ அண்ணி நீ நலமா? நீ நலமா அண்ணி? அண்ணி நீ நலமா? சரியா நீங்க சரியா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா? ஜன்னல் ஒரு சத்தம் கேக்குது. அப்புறம் அவன் உன்னை ஒரு கிரசெண்டோ அடிச்சா. அண்ணி அவன் உன்னவா நெஞ்சுக்குள் வந்தான். ரத்தக்கரைகளை கம்பளத்துல விட்டுட்டு அப்புறம் நீ படுக்கரைக்கு ஓடிட்டேன். உன்னை அடிச்சிட்டேன். அது மோசாபம். அண்ணி நீ நல்லா இருக்கியா? அப்போ அண்ணி நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா அண்ணி? உன்னை அடிச்சிட்டேன். உன்னை ஒரு மென்மையான குற்றவாளி தாக்கி இருக்காரு. சூசா சூசா. சரி எல்லாரும் இப்போவே அந்த பகுதியை காலி செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அண்ணி நீ நல்லா இருக்கியா? எனக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்களா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு? எனக்கு தெரியாது. ஜன்னல்ல ஒரு சத்தம் கேக்குது. எனக்கு தெரியாது. அவன் உன்னை ஒரு கிரசெண்டோ அடிச்சா. அண்ணி எனக்கு தெரியாது. அவன் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தான். எனக்கு தெரியாது. ரத்தக்கரைகளை கவலத்தை விட்டுட்டு என்னன்னு எனக்கு தெரியாது பேபி. அப்புறம் நீ படுக்கறிக்குள் ஓடி போயிட்ட. எனக்கு உதவி செய். நீ அடிபட்டுட்டே இருந்தாய். அது ஓ சாபம். அண்ணி தான் போயிட்டே இருக்கே. அண்ணி நலமா? தான் போயிட்டே இருக்க பேபி. நீ சரியா இருக்குன்னு சொல்லுவாயா? தான் போயிட்டே இருக்க பேபி. ஜன்னலில் ஒரு சத்தம். தான் போயிட்டே இருக்க பேபி. அப்புறம் அவன் உன்னை ஒரு உச்சக்கட்டை எட்டு பார்த்தா. அண்ணி அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள் வந்தான். தான் போயிட்டே இருக்க கம்பளத்துல ரத்தக்கரைகளை விட்டுட்டு. அப்புறம் நீ படுக்கறைக்குள் ஓடி போயிட்டாய். அப்புறம் நீ படுக்கறைக்குள் ஓடி போயிட்டாய். அப்படிட்டே இருக்க நீ அடிபட்டுட்டே இருந்தாய். அது ஓ சாபம் அண்ணி.